மயிலு வீட்டில இருந்து கிளம்பின கோமதி பாண்டியன் எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் பழனி ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவாரு. சுகன்யா உண்டாயிருக்கிற விஷயத்த சொன்னதும் கோமதியிலிருந்து கோமதியோட அம்மா வரையிலும் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. கோமதி பழனிய தம்பியா மட்டும் இல்ல, தான் பெத்த பிள்ளையா தான் பாக்குறாங்க. இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் பழனி சமையலுக்கு உபயோகிக்கிற ஜீரகம் மாதிரி யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஜீவன். முக்கியமா சுகன்யா எவ்வளவு பெரிய அடங்கா பிடாரின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த அடங்கா பிடாரிய அரவணைச்சு அவளுக்கும் ஒரு குழந்தைய கொடுத்து வாழ்க்கைய கொடுத்தாரு பாத்தீங்களா. அங்கதான் நிக்கிறாரு நம்ம ஜீரக பழனிவேல். இப்போ கதிர் முத்துவேல் கதைக்கு வரலாம். முத்துவேல் அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த நேரத்துல பழனிவேல் வேற ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காரு. அதனால கதிரி எப்படியும் அவங்க அம்மாவோட அம்மாவை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருப்பாரு. கதிரும் பழனியும் பேசி எப்படியாவது அவங்க அம்மாச்சிய அந்த வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுறலான்னு ரொம்ப குறியா இருப்பாரு. பழனியும் கதிர் என்ன சொல்றாரோ அது மாதிரி செஞ்சு பார்ப்பாரு. ஆனா அவங்க அம்மா மசிய மாட்டாங்க. பழனி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால இன்னைக்கு மொட்டை மாடியில தூங்கலாம், அக்கா வீட்டுல தூங்கலான்னு வந்திருப்பாரு. அங்க மாடியில தான் சரவணன் கதிரு இந்திலையும் வர சொல்லியிருப்பாங்க. அதனால எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க. பழனியும் அங்க வந்துருவாரு. கொஞ்சமா சரக்கடிக்கலாம், சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இந்த சந்தோஷத்தை கொண்டாடலான்னு. சரிங்கடா மாப்பிள்ள, இங்க உட்காந்துருங்க, நான் கீழே போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கீழே இறங்குவாரு எல்லா சாமானையும் எடுத்துட்டு வர்றதுக்காக. அந்த நேரம் கதிர் ஒரு பிளான் பண்ணுவாரு. பின்னாடியே போய் பழனி வேலை கீழே தள்ளி விட்டுருவாரு. கீழே விழுந்ததுனால பழனிக்கு நல்லா அடிபட்டுரும். பழனி கீழே விழுந்ததும் கதிரு மாமா மாமா என்னாச்சு மாமா அப்படின்னு அவரே தள்ளி விட்டுட்டு தெரியாத மாதிரி அவங்க மாமாவை தூக்கியும் விடுவாரு. பழனிவேலுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அதுக்குள்ள எல்லாருமே ரூமை விட்டு வெளியில வந்துருவாங்க. கோமதியோட அம்மா தான் இருக்கிறதுலே ரொம்ப பதறுவாங்க. ஏண்டா பழனி பழனி என்னாச்சுடா, அச்சச்சோ இப்பதானடா ஒரு நல்ல விஷயத்த சொன்ன, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவாங்க. பழனிவேலுக்கு பிராக்சர் ஆயிடுச்சு, ஒரு 2 மாசம் வரையிலும் கெட்டு போட்டு நடக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்பவும் சக்திவேல் என்ன சொல்வாருன்னா, டே பழனி, இந்த குழந்தை வரும்போது தானடா உனக்கு இப்படி ஆனது, குழந்தை உண்டாயிருந்த நேரமே உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோ, அந்த குழந்தை பிறந்ததுன்னா என்ன ஆகும்னு. சும்மா இருடா, உன் வாய மூடுறான். ஏண்டா வெந்து புண்ணுல வேல் பாய்ச்சற, அவனே கீழே விழுந்த அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியில வரல, நீ சும்மாவே இருக்க மாட்டியாடா, என்னையதான் தெருவுல கொண்டு விட்ட, இப்ப அவனையும் நீ தெருவுல நிக்க வச்சிருவ போல இருக்க, வாய முடிக்கிட்டு அமைதியா இரு அப்படின்னு கோமதியோட அம்மா சொன்னதும் நம்ம அதிரு சும்மா இருக்க மாட்டாரு. அம்மாச்சி, இதுக்கெல்லாம் ஒரே முடிவு என்னன்னா, நீங்க அந்த வீட்டுல போய் இருக்கிறது தான். இப்ப அத்தை வேற மாசமா இருக்காங்க, அவங்களால இவரை நல்லா பாத்துக்க முடியாது, நீங்க அந்த வீட்டுல போய் இருக்கிறது தான் சரி அம்மாச்சி. பாண்டியன், டே கதிரு, சும்மா இருக்க முடியாது அவனால, அத்தையெல்லாம் அந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாது, அத்தைய வேண்டான்னு சொல்லி தானே தெருவுல கொண்டு விட்டாங்க, இனிமேலாம் அத்தை அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, நீங்க சும்மா இருங்க அத்தை, நீங்க இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமதியும், ஏண்டா கதிரு ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நல்லா தானே இருந்த, அம்மாச்சி இங்க இருக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, எனக்கு இருக்கிற ஒரே கவலை இப்ப மாமாவை யார் நல்லா பாத்துக்குவான்னு தான். ஏன் அந்த வீட்டுல எங்க அண்ணிங்க 2 பேர் இல்லையா, அவங்க எங்க அம்மாவை விட நல்லாவே பாத்துக்குவாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் பெத்த தாய் பாத்துக்கிற மாதிரி இருக்குமா, அதனாலதாம்மா சொல்றேன். அம்மாச்சி, நீங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. உடனே முத்துவேலு, ஏண்டா சக்தி, எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் நீதான்டா, உன்னால தானே இப்ப அம்மா அந்த வீட்டுக்கு போனாங்க, அம்மா மட்டும் இந்த வீட்டுல இருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது, இன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன், அத்தா நீ நம்ம வீட்டுக்கே வந்துடாத்தா. ஆமாடா, நீ நினைச்சா என்னை வீட்டை விட்டு வெளியில போன்னு தரன்னு இழுத்துட்டு வந்து விடுவ, நீ நினைச்சா நான் வீட்டுக்கு வரணும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் நடக்க முடியாது, இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன பந்தாட சொல்றியா, எனக்கு தெரியாதுடா சக்தி, என்ன செய்வியோ தெரியாது, அம்மா இந்த வீட்டுக்கு வந்தாகணும், அவ்வளவுதான் சொல்லிட்டு சக்திவேலு மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாரு, எதுக்கு அண்ணன் இவ்வளவு பில்டப் கொடுக்குது, புதுசா கதிர் கூடயும் உறவு கொண்டாடுறாரு, நமக்கு தெரியாம என்னமோ நடக்குது, சரி எது நடந்தாலும் ஆத்தா நம்ம வீட்டுக்கு வர்றதுதான் சரி, அந்த வீட்லயே இருந்தா நாளைக்கு கோமதிக்கும் ராஜிக்கும் சொத்துல பங்கு போகுமே, அப்படித்தான் பிரிக்கணும்னு சொல்லிட்டா என்ன செய்யறது, படக்குன்னு நம்ம காலில் விழுந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட காலில் விழுந்து, அம்மா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னைய மன்னிச்சிருமா, இந்த வீட்டுக்கே வந்துருமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வருவாரு. வடிவு மாறி எல்லாருமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க அவங்க அத்தைய. கடையில பாண்டியனும் சரவணனும் வேலை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அஞ்சலி மெசேஜ் அனுப்புவாங்க. பாண்டியன் சரவணன் கிட்ட, ஏண்டா யாருடா மெசேஜ் பண்றது, அந்த பொண்ணா, லே சொல்றேன்னு தப்பா நினைக்காதடா, இதுக்கு முன்னாடி உன் நிலைமை வேற, ஆனா இப்ப வேற, இப்ப மயிலு உண்டாயிருக்கு, உனக்கு ஒரு குழந்தை வரப்போறது, எதா இருந்தாலும் நிதானமா நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு.
என்னப்பா இப்படி சொல்றீங்க? நான் என்ன முடிவெடுத்தாலும் என் கூட சப்போர்ட்டா நிப்பேன் தானே சொன்னீங்க. அது அப்ப சொன்னேன், ஆனா அப்ப மயில் உண்டாகல இல்ல. இப்போ நிலைமை வேற. உங்க அம்மாட்ட அடி வாங்கினது பத்தாதுன்னு எங்கிட்டையும் அடி வாங்காத. ஒழுங்கா சொல் பேச்ச கேட்கிற வழிய பாரு. அந்த அஞ்சலிய போய் அடிக்கடி பாக்குறதெல்லாம் சரியா படல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பாண்டியன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த அஞ்சலி பொண்ணு அங்கேயே வந்துரும். ஏன் சரவணா எனக்கு பதில் அனுப்பல? கோயிலுக்கு வர சொல்லி மெசேஜ் அனுப்புனேன், எந்த பதிலுமே நீ அனுப்பலையே சரவணா, எதுக்காக இப்படி பண்ற, என்ன மறுபடியும் ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ அஞ்சலி, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, சொன்னா சொன்னதுதான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா அவரால் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா தப்பு எல்லாமே சரவணன் மேல. சரவணன் வேகமா அஞ்சலி கிட்ட, அஞ்சலி நீ இப்போ போ, நான் அப்புறமா உன்னை வந்து பாக்குறேன், எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, நான் பேசிக்கிறேன், அஞ்சலி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை அனுப்பிச்சு விட்டுருவாரு.